இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுதான் அசம்பிள்டான ஒரு வீல். இங்க ரெண்டு டைப் ஆஃப் வீல் இருக்கு. இது வந்து வந்தே பாரத்தினுடைய வீல், இது நார்மல் எல்ஹெச்பி கோச்சினுடைய வீல். இது ரெண்டுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். முதல்ல இந்த ஷாஃப்டோட இந்த வீலை அட்டாச் பண்றாங்க இல்லையா, அந்த ப்ராசஸே ஒரு டஃப்பான ப்ராசஸ் தான். கிட்டத்தட்ட 71 டன் அளவிலான அந்த வெயிட் அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து இந்த டயரோட இந்த இந்த வீலோட இந்த ஷாஃப்டை வந்து இணைக்கிறாங்க. அதுக்குன்னு செப்பரேட்டான மிஷின்ஸ் இருக்கு. எல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ராசஸாக நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். வீல்ஸை பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அதுல இருக்கிற சின்ன சின்ன டீடைல்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இப்ப நம்ம சொல்ற போற விஷயத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்க வந்து சின்ன சின்ன வரிகளாக தெரியுது, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வரிகள் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எல்லா டிராக்ஸும் நேரா இருக்கிறது கிடையாது. சில நேரங்கள்ல வளைஞ்சு போகும் இல்லையா, அப்படி வளையும் போது வீல்ஸுக்கு கிரிப் கிடைக்கணும் அப்படிங்கிறது காரணத்துக்காக தான் இந்த வரிகளை மைன்யூட்டாக இந்த வீல்ஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. மிஷின்ஸ் மூலமாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஸ்பேசஸ்ல வந்து இது இருக்கும். நமக்கு வந்து பைக் டயர், கார் டயர்லாம் வந்து தேயும். ட்ரெயின் டயர் தேயுமா, ட்ரெயினுடைய வீல் தேயுமான்னு கேட்டா அதுவும் தேயும்னு சொல்றாங்க. இங்க இருக்கலே ஒரு அளவு, இதை வந்து கண்டமிங் லிமிட்னு சொல்றாங்க. இந்த லிமிட் வரைக்கும் ட்ரெயினுடைய அந்த வீல் வந்து தேயும் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வீலை பயன்படுத்தலாம். அதுக்குள்ள இது வரைக்கும் தேய்மானம் வந்துடும். அந்த லிமிட் வராம அதுக்கு முன்னாடியே அந்த வீலை மாத்திருவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி எல்ஹெச்பி கோச்சினுடைய வீல்ஸுக்கும் வந்தே பாரத்தினுடைய வீல்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இப்ப நான் சொல்ல போறேன். ஸோ இங்க இருக்கு பாத்தீங்க இல்லையா, இதுதான் எல்ஹெச்பி வீல்ஸினுடைய இந்த பிரேக்கிங்கான அந்த டிஸ்க். இது வீலுக்கு வெளியே இருக்கு. ஆனால் வந்தே பாரத்தில் அந்த டிஸ்க் வந்து வீலுக்கு உள்ளே இருக்கு. ஸோ பிரேக் வந்து இப்படி இந்த வீலை நிறுத்துறதுனால இன்னும் அக்யூரேட்டாக இந்த வீலால் நிறுத்த முடியுது. அதுதான் வந்தே பாரத் ஹை ஸ்பீடில் போனாலும் டக்குன்னு நிற்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கான காரணம். எல்ஹெச்பி கோச்சிலும் அது எஃபெக்டிவாக இருக்கு. இதுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா தான் அந்த ட்ரெயின் போய் நிற்கும், அதாவது எமர்ஜென்சி பிரேக்கிங்ல. ஆனால் எல்ஹெச்பி கோச்சிங்ல தான் அது வந்து மாற்றப்பட்டுச்சு. 500 மீட்டர் அளவுக்கு அது குறைக்கப்பட்டுச்சு. வந்தே பாரத் இன்னும் அது குறைச்சிருக்கு.